ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீராவோட அம்மா வீட்டுக்கு வீராவும் மாறனும் கண்மணி ராகும் 4 பேருமே விருந்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க வேலை செய்கிறதுக்காக கண்மணி கூப்பிடும்போது கண்மணி நான் ஒன்றும் வர முடியாது அப்படின்றதாங்க. நீ தானே விருந்துக்கு கூப்பிட்டேன், நீயே எல்லா வேலையும் பாரு அப்படிங்கும்போது இப்போ மாறன்னு சொல்கிறாங்க, என்னத்தை நான் இருக்கும்போது நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க, வாங்க நம்ம எல்லாம் வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லப்போ, என்ன மாப்பிள்ள விருந்துக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, என்ன நீங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, இது நம்ம வீடு, நம்ம தானே வேலை செய்யணும், வா பிருந்தா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் பிருந்தா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. எல்லாரும் பார்த்தோம்னா அங்கே காய்கறியெல்லாம் நறுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க நானும் வார அப்படின்னு சொல்லவும் அங்கே பக்கத்தில் உட்கார் அப்படின்னு மாறன் சொல்லும் போது மாறன் பக்கத்தில் வீரா உட்காருதாங்க. இதை பார்த்துட்டு கண்மணி எரிச்சலோட அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வீராவோட அம்மா கண்மணி பக்கத்தில் போகிறாங்க. அங்கே பார்த்தியா 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிறாங்க, இதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, சொல்ல போனைக்கு மாப்பிள்ளங்க வந்ததுக்கு அப்புறமா தான் ரொம்பவே கலகலப்பாக இருந்துட்டு இருக்குது, நான் சொல்கிறது கேளு, நீ பழசெல்லாம் மறந்துட்டு மாறன் மாப்பிள்ளைக்கு மேலே நீ ரொம்பவே பாசமாக இரு, அவர் ரொம்பவே நல்லவர் அப்படிங்கிறாங்க. என்னது நான் அவன் மேலே பாசமாக இருக்கணுமா, இங்கே பாரு தேவலத்தனமாக இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதா, ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிரு அப்படின்னு கண்மணி அவங்க அம்மா போட்டு திட்டவும், நீ எப்போவுமே இப்படி தான் பேசிகிட்டு இருப்ப, நீ திருந்தவே மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராகம் இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்கே பாரு அவங்க 2 பேரும் சமையல் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்குது, இதே மாதிரிக்கு நம்மளும் செய்தோம்னா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு கண்மணி ராகவை பார்த்து மறைச்சிட்டு இருக்கிறாங்க. ராகவும் ஐயோ நான் ஒன்றும் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பார்க்கும்போது மாறன் ராகவை பார்க்குறாங்க. என்னடா அங்கே 2 பேரும் இப்படி உட்காந்துருக்கிறீங்க, இங்கே என்ன சினிமா படமாக நடந்துட்டு இருக்குது, அப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன், இங்கே கூட மாட வேலையை செய்ய அப்படிங்கிறாங்க. என்னது நான் வேலையை செய்யணும் அப்படிங்கும்போது, இங்கே பாரு என்னதான் இருந்தாலும் விருந்துக்கு வந்திருக்கிற புது மாப்பிள்ளை நானாக்கும், நீ என்னதான் இருந்தாலும் பழைய மாப்பிள்ளை தான், ஒழுங்கு மரியாதை வேலையை செய்ய அப்படிங்கப்போ அப்போ கண்மணியை ராகவை பார்க்குறாங்க. கண்மணி முறைச்சி பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா அங்கேயே பார்த்துட்டு இருக்கிறாங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ராகவும் வந்துருதாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்போ எல்லாருமே சமையல் செய்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வீரா பக்கத்திலேயே மாறன் கொஞ்சிக்கிட்டே இருக்கவும் இது வீராவோட அம்மா பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் சொல்றாங்க, என்னெல்லாம் அங்கே போட்டு அந்த ரூமுக்குள்ள பாடாப்படுத்தினேன், இப்போ பார்த்தியா அனுபவி, நல்ல அனுபவி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே வீராவை போட்டு அவங்க வெறுப்பேற்றிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் வீரா சகிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்குறாங்க. அப்போ வீராவோட அம்மா சொல்றாங்க, கண்மணி நீயும் மாப்பிள்ளை பக்கத்தில் உட்கார் அப்படிங்கும்போது, இங்க பாரு நான் ஒன்றும் விருந்துக்கெல்லாம் வரல, நீ அவங்களுக்கே சாப்பாடை வச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வெறுப்போட இருந்துட்டு இருக்கிறாங்க. சொன்னாலும் நீ கேட்க போறது இல்லை அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு சரி நீங்களாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ பிறந்தா சொல்றாங்க, என்ன மாமா அக்காவுக்கு ஊட்டி விடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ மாறனும் வீராவுக்கு ஊட்டி விடுறாங்க. வீரா அவங்க முறைச்சு பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் எல்லாரும் முன்னாடி அவங்களும் சரின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு தாங்க. என்னக்கா உனக்கு வர சொல்லணுமா, நீ மாமாவுக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்லவும் வீராவும் மாறனுக்கு ஊட்டி விடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மாறன் ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து கை கழுவ போறதுக்காக கிச்சனுக்குள்ள வராங்க. அப்போ வீரா மாறன் கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு நானும் பார்த்துட்டு இருக்கிற, ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கிற, என்ன இங்க வந்திருக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது பார்த்தோம்னா கரெக்டா வீராவோட அம்மா வந்துருந்தாங்க. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, என்ன மாப்பிள்ள 2 பேரும் நின்றுட்டு இருக்கீங்களா, ஐயோ இப்போ பார்க்க வந்துட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை தான், நான் கை கழுவுறதுக்காக வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வீரா சொல்றாங்க, என்னங்க துடைக்கிறதுக்கு டவலை தேடிட்டு இருக்கிறீங்க, என் சேலை முந்தானிலே தொடங்க அப்படிங்கப்போ மாறனும் அவங்க சேலையோட முந்தானியில தொடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா போனதுக்கு அப்புறமா வீரா சொல்றாங்க, டேய் சேலையை விடுடா அப்படின்னு சொல்லவோ, இங்க பாரு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு எல்லாரும் முன்னாடி நம்ம புருஷ முன்னாடி நடிச்சிட்டு இருக்குமே தவிர உண்மையிலேயே நம்ம புருஷ முன்னாடி கிடையாது, அதுக்காக ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வீரா திட்டிக்கிட்டு போகவும் பார்த்தோம்னா மாறனும் ஐயோ இவளோட நம்மளுக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பிருந்தா வெத்திலை எடுத்து கொடுக்குறாங்க. அக்கா நீ மாமாவுக்கு வெத்திலை மடிச்சு கொடு அப்படின்னு கண்மணிட்டு கொடுக்கும்போது, ஆமா இது ஒண்ணுதான் குறைச்சலா இருக்குது போடி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி விரட்டி விடவும், அப்ப வீரா சொல்றாங்க, வெத்திலை தாடி நான் என்னுடைய புருஷனுக்கு நான் மடக்கி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாறனுக்கு வெத்திலையை மடிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கண்மணி எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப மாறனுக்கு ஃபோன் வரவும் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க வள்ளி தான் ஃபோன் பண்றாங்க. அத்தை தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பேசாம அத்தைக்கு ஒரு வீடியோ காலை போட்டிருக்கலாம், இங்க நடந்தது எல்லாத்தையும் அத்தை பார்த்தா சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு மாறன் சொல்லும் போது அப்போ வீராவோட அம்மாவும் சொல்றாங்க, உங்க அத்தை நீங்களா சந்தோஷமா இருக்கிறத அவங்களும் விரும்புவாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஆமா அப்படிங்கிறாங்க. அப்போ மாறன் வள்ளிக்கு ஃபோன் பண்ணும்போது, என்ன மாறா நல்லா இருக்கிறியா, என்ன அங்கே விருந்தெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. பேசாம 2 நாள் இருந்துட்டு வாய் அப்படிங்கும்போது நானும் அதுதான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வீரா முறைச்சு பார்க்கும், இல்லை நான் சாயந்தரமே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துட்டு போறாங்க. அடுத்து என்னன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.